What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் தெரியுமா? செட்டாப் பாக்ஸ் எடுத்து போட்டுட்டு கேடிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என்னதான் இப்போ அந்த ஓடிடியில் இவ்வளோ கொச்சன்னு அவ்வளோ மூவிஸ் வந்தாலும் அந்த டிவியில் நம்ம அந்த சின்ன வயசில் பார்த்த அந்த ஆடு வரும்போது அந்த ஒரு அதெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது நல்லா இருக்கும். அந்த ஃபீல் வந்து இப்போ என்னதான் நம்ம ஓடிடியில் ஜாலியாக உட்காந்து ஒரு ஃபுல் சீரீஸை ஓட்டி பார்த்தாலுமே அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டெய்லியும் ஒரு எபிசோடு 1/2 hour தான் வரும். இப்போ நான் ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன்னா ஒரு 2 எபிசோட் பார்த்தோன்னே 3ஆவது எபிசோட் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வெயிட்டே பண்ண மாட்டீங்க. உடனே அடுத்தது அந்த சஸ்பென்ஸோடு ஒன் டே அடுத்த நாள் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் அப்படி கண்டினியூஸாக பார்த்தா கிடைக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அது எனக்கு எப்படின்னா எனக்கு ஒன்று எடுத்து அது கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி எல்லா வேலையும் ஆக்சுவலாக எனக்கு புக்காக இருந்தாலும் சரி சீரீஸாக இருந்தாலும் சரி. நல்லா பொன்னியின் செல்வன் வந்து 5 days முடித்தேன். புக்கையா? ஃபுல் புக்கை பார்த்தா அந்த அளவுக்கு படிக்கிறப்ப வந்து அது இன்ட்ரெஸ்டா போகும்ல. எனக்கு அதெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும்னு ஒரு அதான் சொன்னது எடுத்தா கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லைன்னா அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஐயோ நம்ம ஏதோ ஒரு வேலையை விட்டு வச்சிருக்கோன்ற மாதிரி இருக்கும். எடுக்காத வரைக்கும் தான் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டேன்னா முடிச்சிடணும் எனக்கு. அதனால நான் எடுக்க மாட்டேன். இந்த ஹேபிட் இருக்கதால பார்ப்போம். இதில் என்னன்னா மறக்க முடியாத டிவி நிகழ்ச்சிகள் பார்ப்போம். பார்த்துருக்கேன் பட் தெரியல. நிறைய இது பார்த்துருக்கேன். பார்ப்போம்ல எனக்கு எது என்னோட ஃபேவரட்ஸ் இது இருக்குன்னு ஐ அம் வெயிட்டிங். அல்ல இது இருக்கு. அதெல்லாம் பெப்சி உமாவோட பெப்சியா பெப்சியோட போடுங்க பார்ப்போம். அது பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த நிகழ்ச்சி பேர் மட்டும் முன்னாடியே சொல்லிடு. பெப்சி உமா தான். பெப்சி உமா தானா? இல்லை அந்த நிகழ்ச்சியோட நேம் வேற வரும். பார்ப்போம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஹார்லிக்ஸ் சப்த ஸ்வரங்கள். பாட்டு போட்டு காமெடி என்னதான் இன்னைக்கு பிக் பாஸ் மாதிரி பிரம்மாண்டமான பல ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் வந்தாலும் நம்ம 90sல அப்போ இருந்த அந்த சின்ன டிவில பார்த்த ஷோஸ்க்கு ஈடே ஆகாது. அப்படி 90களில் வந்த சில பெஸ்ட் தமிழ் டிவி ஷோஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவர் பேச பேர்ல மனது லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. அது பேரே லலிதாவின் பாட்டுக்கு தான். காஃபி சுச்சி அதுவும் நல்லா இருக்கும். அரட்டை அரங்கம். இது அரந்தாங்க நிஷா தானே? எப்படி இருக்காரு சந்தானம்? இது பாத்தீங்களா? கோபிநாத் எப்படி இருக்காரு? என்னடா இது? ரொம்ப பழசோ. இது கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 1994ல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18 வருஷம் தொடர்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஷோவா ஒரே ஆங்கரை வச்சு ஒளிபரப்பான ஷோ பெப்சி உங்கள் சாய்ஸ். இன்னும் சில வினாடிகள்ல ஒரு இன்ப அதிர்ச்சி உங்க எல்லாரையுமே அதிர வைக்க போகிறது. அழகு தேவதை ஐஸ்வர்யா ராய் உங்களுக்காக உங்க சன் டிவில வந்தா அது இன்ப அதிர்ச்சி தானே. எப்படியாவது உமா கிட்ட ஒரு டைமாவது பேசிடணும்னு ஷோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தேன். சில பத்திரிகைகளில் வந்து உங்களுடைய பேட்டியை நான் படிச்சிருக்கேன். இந்த ஷோ பயங்கர பாப்புலர் ஆன அப்புறமா ஷாருக்கான் படத்துல நடிக்கவும் சச்சின் டெண்டுல்கரோட பெப்சி ஆட்ல நடிக்கவும் உமாவுக்கு சான்ஸ் வந்து அதை மறுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேரா முத்து படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தும் பெப்சி உமா அதை மறுத்துட்டாங்க. ரஜினி சார் கூப்பிட்டு யாருமே மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ரஜினி சார் பர்சனலா என்ன முத்துக்கு கூப்பிட்டார், இன்னொரு படத்துக்கும் கூப்பிட்டார். நான் முடியாதுன்னு சொன்னேன். பெப்சி உமா கொஞ்சி பேசுற தமிழை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் இந்த ஷோவை ரெகுலரா பார்த்தாங்க. ஒவ்வொரு வீக்கெண்டும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த ஷோ பார்க்க அவ்வளவு பேர் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டுக்கு பாட்டு இனிமையான நேரமிது, இதயம் கவரும் கீதமிது, புதிய முகங்கள் பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. தொடர்ந்து 14 வருஷம் சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த பாட்டுக்கு பாட்டு ஷோ ஒரே நேரத்தில் டிவிலையும் ரேடியோலையும் ஒளிபரப்பாச்சு. தமிழ்ல இந்த ஷோ ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஹிந்தியில அந்தாக்ஷரிங்கிற பேர்ல இந்த ஷோவை பண்ணினாங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த அப்துல் ஹமீதோட தமிழ் உச்சரிப்பை கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கும். அருமை அருமை. போ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. அல்லது போ 2 எழுத்துக்களில் வாய்ப்பு.
இன்னைக்கு பாப்புலரா இருக்கிற பாடகர் கார்த்திக் பாட்டுக்கு பாட்டுல கண்டஸ்டன்டா வந்தவர் தான். அடுத்து நாம் அழைப்பது சென்னை 23 ஐயனாவரம் விபி காலனி TK கார்த்திகேயன். சன் டிவிக்கு முன்னாடியே இதே மாதிரியான ஒரு ஷோ நிழல்கள் ரவி ஹோஸ்ட் பண்ணி டிடில ஒளிபரப்பாச்சு. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மொத்த மதிப்பெண்கள் வைரம் அணியினர் 4000 மதிப்பெண்கள், முத்து அணியினர் 5500 மதிப்பெண்கள். பாட்டுக்கு பாட்டுன உடனே ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதுக்கப்புறமா வர மீண்டும் மீண்டும் சிரிப்பு தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். காலையில போடுவாங்க. ஏன்பா வாசல்ல நிக்கிறீங்க? உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. எங்க நம்ம வீடு தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலையறாங்களோன்னு அங்கேயும் இங்கேயும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அரிசிக்கடை ஆறுமுகம், கந்துவட்டி கோவிந்தன் ரைமிங்ல பேரை வச்சுக்கிட்டு வெண்ணிராடை மூர்த்தி பேசுற டைலாக்ஸ் எல்லாம் செம காமெடியா இருக்கும். 90கள் ஆரம்பிச்ச இந்த ஷோ 14 வருஷம் சன் டிவிலையும் 1 வருஷம் கலைஞர் டிவிலையும் போச்சு. பிக் பாஸ்ல வந்த சுரேஷ் சக்கரவர்த்தி தான் இந்த மீண்டும் மீண்டும் சிரிப்போட டைரக்டர். உன் கிளி நல்லா ஜோசியம் சொல்லுமா? கிளி சீட்டு தான் இருக்கும், நான் தான் ஜோசியம் சொல்லுவேன். கிளி ஜோதிடம்னு போட்டிருக்கேன். பிலிப் சூப்பர் 10 1994 ஆரம்பிச்ச இந்த நிகழ்ச்சி பல வருஷம் சன் டிவில ஒளிபரப்பாச்சு. டாப் 10 தான். அவரை கேக்குறேன், வேட்டி கட்ட தெரியுமா உனக்கு? இது நல்லா டீசென்ட்டா தானங்க இருக்கு. வேட்டி கட்ட தெரியாம உனக்கு எதுக்கு அரசியல்? ஆரம்பத்துல விவேக் வையாபுரியில ஆரம்பிச்சு இந்த ஷோ பின்னாடி கணேஷ்கர் ஆர்த்தி வரைக்கும் நடிச்சாங்க. ஃபேமஸான படங்களை ஸ்பூஃப் பண்ணி நடுவுல அந்த வாரத்தோட டாப் 10 பாடல்களை போடுறதுதான் இந்த ஷோவோட ஃபார்மேட். பாருங்க, கங்கா சந்திரமுகியா மாறிக்கிட்டு இருக்கா. விசேஷ நாட்கள்ல மட்டும் பார்த்து பழகின ஒரு நிகழ்ச்சி வார வாரம் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி வார வாரம் ஒரு சினிமா செலிபிரிட்டியை இன்டர்வியூ பண்ண முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காஃபி வித் சுச்சி. ஸ்ட்ராங் காஃபி, சுவாரஸ்யமான சங்கீதம், அதுவே ஒரு தனி ஃப்ளேவர் தான். பட் கூட கொஞ்சம் சங்கீதமும் கலந்தா அந்த காஃபில ஒன் டைம் வர மாதிரி. ஹாய் அண்ட் வெல்கம் டு நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி வித் சுச்சி. இன்னைக்கு பிக் பாஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற சுச்சி சினிமால பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஷோவை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாங்க. இளையராஜாவா AR ரஹ்மானா? அதெல்லாம் கிடையாது. உங்க மியூசிக் கரியரோட பிகெஸ்ட் ரிக்ரெட்? பின்னாடி காஃபி வித் அனுவாவும் காஃபி வித் டிடியாவும் மாறிச்சு இந்த ப்ரோகிராம். I am very happy to welcome Vijay to Universal Coffee with Anu season 3. Hello. Welcome. படையப்பாடு வந்த ரம்யா கிருஷ்ணன் ட்ரெண்டிங்ல இருந்த டைம்ல அவங்கள ஆங்கரா வச்சு சன் டிவில ஒளிபரப்பான தங்க வேட்டை நிறைய 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ரியாலிட்டி ஷோ. ரம்யா கிருஷ்ணன் போட்டுட்டு வர ஜுவல்ஸ் சாரீஸ் பார்க்கவே ஒரு கூட்டம் இருந்துச்சு. இந்த புடவை என்னன்னா நிறைய ஜரி வச்சு வீவ் பண்ண ஒரு புடவை. இதை உருக்கினாலே ஒரு 4-5 கிராம் இல்ல அதுக்கு மேலேயே தங்கம் வரும். ரம்யாவோட கணீர் குரல்ல அவங்க ஆங்கரிங் பண்ண ஸ்டைலே தனியா இருக்கும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இந்த கேம் நல்ல கேம். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க தெரியல. டெய்லியும் காலையில 4 மணி நேரம் ஒளிபரப்பாகிற இந்த வணக்கம் தமிழகம் எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. வணக்கம் தமிழகத்தில் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கண்ண நேரம் இது. மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? தெங்கச்சிகோ சாமிநாதனோட இந்த நாள் இனிய நாள், சாலமன் பாப்பையாவோட தினம் ஒரு குரல், செலிபிரிட்டி செக்மெண்ட் எல்லாமே டிவிக்கு அப்போ புதுசா இருந்துச்சு. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்ல அங்கதம்னு ஒரு வகையான பகுதி இருக்கு. இந்த உலகத்துல அன்பை பத்தி பேசாதவங்க யாருமே கிடையாது. அன்புதான் கடவுள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீயா நானா மாதிரி பல ஷோஸ் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி 90ஸ்ல நம்ம பார்த்த அரட்டை அரங்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போய் இந்த டிபேட் ஷோ பண்ணுவாங்க. 1996ல ஆரம்பிச்ச இந்த ஷோவை 15 வருஷம் விசு ஹோஸ்ட் பண்ணினாரு. உங்களுக்கு சந்திரபாபு தெரியுமாங்கய்யா? சந்திரபாபு ஒரு நடிகர். அப்புறம் ஐயா, நான் வர்ற ரூட்டே வேற, நீங்க போற ரூட்டே வேற. நான் சந்திரபாபு நாயுடுவை கேட்டேங்க ஐயா. சரி, அவர் விட்டுருவோம்.
உங்களுக்கு ராஜசேகர தெரியுமாங்கய்யா? ராஜசேகர் ரெட்டியா? நான் நடிகருமே, நீங்க போற ரூட்டே வேற, நான் போற ரூட்டே வேறன்னு ராஜசேகர ரெட்டியும்பீங்க. ஆமாங்கய்யா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா? ஆனா இவர் சில காரணங்களால விஷு ஜெயா டிவிக்கு போக அதுக்கப்புறமா அரட்டை அரங்கம் டிஆர் கைக்கு மாறிச்சு. 2 இட்லி சாப்பிடுற பையன் 20 நோட்டா தூக்கிட்டு போறான் பள்ளிக்கூடத்துக்கு. 20 இட்லி திங்கிற பையன் ஒரே ஒரு நோட்டு தான் தூக்கிட்டு போறான். அதுவும் பஸ்ல சீட்டு போடுறதுக்கு அவனுக்கு இல்ல என்ன மாதிரி அழகான பிள்ளைக்கு சீட்டு போடுறது. 90களில் சன் டிவில பாப்புலரான ஷோ போலீஸ் டைரி. கௌதம் உமாரி அஸ்கான் தொகுத்து வழங்கின இந்த ஷோ ஒவ்வொரு வாரமும் ஒரு ரியல் கேஸை எடுத்து அதை நாடகம் மாதிரி சித்தரிச்சு பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு உங்க குடும்பத்துக்கோ இல்ல ஆபீஸ்லயோ நடக்கலாம். நாம குற்றவாளிகளை அடையாளம் காட்டணும். பயப்படாதீங்க. நம்ம பயப்படதான் குற்றவாளிகளுக்கு தைரியம் ஜாஸ்தியாகும். முன்னாடி இதே ஃபார்மேட்ல விஜய் டிவில குற்றம் நடந்தது என்ன ஷோவை கோபிநாத் ஹோஸ்ட் பண்ணார். இதான் நான் பார்த்திருக்கேன். இது அதுவும் பார்த்திருக்கேன். வெல்கம் டு சூரியதேவ் QST ரீபார்ஸ் நடந்தது என்ன? அதுலதான் ஒரு ஃபேமஸ் ஆனது. அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சன் டிவில ஒளிபரப்பான சப்தஸ்வரங்கள் ஏவி ரமணன் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். ஏவி ரமணன் கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கட் பிரபு பிரேம்ஜி 1993 ஆரம்பிச்சு 2006 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போன இந்த ஷோல இருந்துதான் சினிமால இன்னைக்கு பின்னணி பாடகர்களா இருக்கிற ராகுல் நம்பியார், சின்மயி எல்லாம் வந்தாங்க. இசை, பணம் இதெல்லாம் கடந்து ஒரு மனிதனை நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன்னா நல்லா பாடக்கூடியது. 90s கிட்ஸ் ஃபேவரட்னு வரும்போது இந்த ஷோ இல்லாம எப்படி? இப்போலாம் யூடியூப்ல எத்தனையோ டிராவல் vlog சேனல்ஸ் வந்துருச்சு. ஆனா 90களில் இதே கான்செப்டோட வந்த முதல் ஷோ இது. விஜயசாரதி பின்னாடியே நடந்துகிட்டு ஒரு செம ஃப்ளோல பேசுறது எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்துச்சு. கடந்த ஒரு சில வருஷங்களே 2 கடையா இருந்தது. பார்க்கும்போது திடீர்னு இப்ப 40 கடைகளுக்கு மேல பெருகி இருக்கு. இந்த ஜிகதண்டா அப்படிங்கிறது உண்மையில என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் அவங்களோட உணவு வகையில பார்க்கும்போது ஃபலூடா அப்படின்னு ஒரு வகையான ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து டாப் 10 படங்களை ரேட் பண்ணின ஷோ இந்த டாப் 10 மூவிஸ். இதுவும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ரன் ஆன ஹிட் ஆன ஷோ. ஆரம்பத்துல ஜேம்ஸ் வசந்தன் தொகுத்து வழங்கிட்டு இருந்த இந்த டாப் 10 மூவிஸா பின்னாடி பல வருஷம் சுரேஷ் தொகுத்து வழங்கினாரு. இந்த வாரத்து புது வரவு 1017 AD சினிமாஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற ஏதோ செய்தா என்ன. ஒவ்வொரு படத்தை பத்தியும் சுரேஷ் ரைமிங்கா சொல்ற அந்த ஃபைனல் பஞ்சுக்காகவே நிறைய பேர் இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கார்த்தியால அவமானப்படுற சந்தானத்தின் நகைச்சுவை சரவெடி, சகுனி சுவாரஸ்யம். இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் திரும்ப வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சன் டிவில மதியம் ஒளிபரப்பான இளமை புதுமை முதல்ல ஸ்வர்ணமால்யாவும் பின்னாடி அர்ச்சனாவும் ஹோஸ்ட் பண்ணாங்க. இளைஞர்கள் மத்தியில இந்த ஷோ செம்ம பாப்புலர் ஆச்சு. அர்ச்சனா ஆங்கரா அறிமுகமான ஷோ இது. நம்ம நிகழ்ச்சியின் கடைசி சுற்று, தி லாஸ்ட் செக்மெண்ட், ஹாட்ஸ்பாட் அப்படின்ற செக்மெண்ட். வாரம் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூ நம்ம எடுத்து அதை அலசி நிறைய பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. அர்ச்சனான்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர இன்னொரு ஷோ காமெடி டைம். சிட்டி பாபுவோட சேர்ந்து இவங்க டெய்லியும் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்ற ஸ்டைலுக்காகவே இதை அப்போ ரசிச்சு பார்ப்போம். சிட்டி பாபு பண்ற பிராங்க் கால்ஸ், ஆடியன்ஸ் கிரியேட்டிவா அனுப்புற லெட்டர்ஸ், கவிஞர் கரடிமுத்து செக்மெண்ட், கொக்கரக்கோ குமாங்கோன்னு இப்போ வரைக்கும் இது எல்லாமே நம்மளால மறக்கவே முடியாது. மைக் கிடைச்சவங்க எல்லாம் ரிவ்யூவர் ஆகிட்டாங்க இப்போ. ஆனா நம்ம 90ஸ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நைட் 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரத்னா பல வருஷமா இந்த ஷோவை பண்ணினாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, ரத்னா புது படங்களை பார்க்கவே மாட்டாங்களாம். இந்த டீம்ல இருக்கிறவங்க படம் பார்த்துட்டு கொடுக்கிற ஸ்கிரிப்ட் தான் அவங்க பேசியிருக்காங்க. வெகு இயல்பான கதாபாத்திரத்துல இளமை பொங்க தோன்றியிருக்காங்க ஸ்னேகா. 6 பேக்ஸ் உடற்கட்டோடு அதிரடி ஆணழகனாக வலம் வந்திருக்கிற திரை விமர்சனம் மாதிரியே ஜெயா டிவில ஹாசினி பேசும் படம், விஜய் டிவில வந்த மதன் திரைப்பார்வை எல்லாமே அப்போ பிரபலமான நிகழ்ச்சிகள். 90s கிட்ஸோட மற்றும் ஒரு ஃபேவரட் ஷோனா அது இந்த லொல்லு சபா தான். சந்தானம், மனோகர், ஜீவா இவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு படத்தை நல்லா வச்சு செய்வாங்க. அடங்க மட்டும் இல்லாம அப்போ பிரபலமா இருந்த டிவி ஷோஸையும் கிண்டல் பண்ணி நிறைய கான்ட்ரோவர்சில மாட்டினாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் எனக்கும் புனிதமான அந்தரங்க உறவு ஏற்பட்டு சூப்பர் கதையாச்சு இது. உனக்கே அரை கிழமை வயசாகுது, நீ ஆன்டின்னு சொல்றேன்னா எப்படி அது வயசாகி சாக போற கிழவியாதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கதைன்னு வந்து இத்தனை பேர் முன்னாடி சொல்றிய. 1997 ஒளிபரப்பான தில்லானா தில்லானா தான் முதலா டான்ஸுக்குன்னு பிரத்யேகமா தமிழ்ல வந்த முதல் நிகழ்ச்சி. கௌதம் சுப்ரியா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணினாங்க. ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் ஒரு டீம் வந்து இதுல போட்டி போடுவாங்க.
இதுக்கப்புறமா விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 ப்ரோக்ராம் வந்துச்சு. இது இப்போ நிறைய சீசன்களை கடந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ஷோ. ஜோடி நம்பர் 1ஓட முதல் சீசன் டிடி மற்றும் அரவிந்த் ஆகாஷ் தொகுத்து வழங்கினாங்க. பிரசாந்த், கலா மாஸ்டர், ரம்யா கிருஷ்ணன் ஜட்ஜா இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் இதுல கண்டஸ்டன்டா இருந்தார். கொஞ்ச நேரம் அடிபட்டு மத்த நேரம் போரடிக்கும் என்ன பண்ண தாய். 90ஸ்ல வந்து இன்னும் ஒரு ஃபேவரட் ஷோ கலக்க போகுது. விஜய் டிவில ஒளிபரப்பான இந்த ஷோல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு சினிமாக்கு வந்திருக்காங்க. இதோட முதல் சீசனை உமார் ரியாஸ் கான் ஹோஸ்ட் பண்ணாங்க. சின்னி ஜெயந்த், மதன் பாப் ஜட்ஜா இருந்தாங்க. சிவகார்த்திகேயன், வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர், ஈரோடு மகேஷ், இமான் அண்ணாச்சி, தங்கதுரை, முத்துன்னு நிறைய பேர் இதுல இருந்து சினிமாக்கு வந்தாங்க. வணக்கம் வணக்கம் கொடுங்க நஜி தப்ல வணக்கம் நஜி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 கீழ வாங்க வராங்க. ஐயோ மதுரமுத்தா தங்கதுரை நீங்க எங்க இருக்கீங்க? சந்தானம், சின்னி ஜெயன் சேர்ந்து பண்ணின சகல வர்சஸ் சகல இன்னொரு ஃபேவரட் ஷோ. சார் ப்ளீஸ் கிவ் மீ தி க்ளூ. என்னோட வாய்ஸ் மாதிரியே டைரக்டர் மணிரத்னமும் மனோபாலாவும் பேசுறதுனால என்னோட ஃபேவரட் சவுண்ட கொடுக்கறேன். ஏன் சகல வாயில குதிரை சவுண்ட் கொடுக்குறாரு? ஓ குதிரை வண்டி ஓட்டுவாருப்பா. நோ ஜெயா டிவில இதே மாதிரி வந்து அரிகிரி அசம்பிளி ஷோ அப்போ ஃபேமஸா இருந்துச்சு. இந்த ஷோவை சேதுவும் பாஸ்கியும் தொகுத்து வழங்கினாங்க. யூகி சேது விஜய் டிவில பண்ண நையாண்டி தர்பார் ஷோ செம டிஃபரெண்டான ஒண்ணு. வாரம் ஒரு செலிபிரிட்டியோட ஒரு மியூசிக்கல் கலந்த நையாண்டி பண்ற டாக் ஷோ தான் இது. குழந்தை இப்ப என்ன பண்றாங்க? She is doing 11th. Her name is Shweta. என்னது? Shweta. நீங்க எத்தனை படிக்கிறீங்க கேக்கல. உங்க குழந்தை எத்தனை படிக்கிறீங்க? 2001 சரத்குமார் தொகுத்து வழங்கின கோடீஸ்வரன் மறக்க முடியாத ஒரு ஷோ. நான் ரெடி நீங்க ரெடியானு சரத்குமார் பேசின பஞ்ச் பாட்டாவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் சூர்யா தொகுத்து வழங்கின நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி வந்துச்சு. இது நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஊரே கூடி உங்களை வாழ்த்தி அமைச்சிருக்குல்ல? ஆமா சார். குங்குமம்லாம் பிரமாதமா இருக்கு. விஜய் டிவில வந்து அஜய் ரத்னம் தொகுத்து வழங்கின முன்ஜென்மம் டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. இல்ல இன்ட்யூஷன் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கா? அதாவது பின்னாடி வரப்போவது முன்கூட்டியே சொல்லும் திறமை சில பேருக்கு தான் இருக்க முடியும். எனக்கு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு இருக்கா? அது ட்ரூ. அந்த விஷயம் ட்ரூ. அந்த நிறைய ரிலேட்டடா இருக்கு. ஜெயா டிவில இவரோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோகிராம பார்க்காத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்ல வந்து பேசுறதோ எழுதுறதோ கஷ்டமான விஷயமே கிடையாது. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வாக்கியங்களை செட் பண்ணீங்க, வார்த்தைகளை அந்த ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ நம்ம 90s கிட்ஸ் எவ்வளவு அப்பாவித்தனமா மலரும் முட்டும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தோம். கிட்ட வாங்க. வேஷம் போட்டு போவாங்க. என்ன வேஷமா போட்டிருக்கீங்க? கிரிக்கெட் வேஷம். கிரிக்கெட் பிளேயரா? கிரிக்கெட் பிளேயர் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ட்ரை விளையாடுவீங்க? பாகிஸ்தான் கூட விளையாடுவீங்களா? பாகிஸ்தான் விளையாண்டு வின் பண்ணுவீங்களா? பாகிஸ்தானை தோற்கடிப்பீங்களா? சரி, நல்லா சொன்னீங்கம்மா. அங்க போய் இப்போலாம் காமெடிக்கு நிறைய சேனல்ஸே வந்துருச்சு. 90களில் காமெடிக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போடுற இந்த கொண்டாட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. சன் டிவில தான் அவ்வளோ இது வரும்ல. ஆதித்யா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆதித்யா வந்தப்ப எல்லாருக்கும் ஷாக். என்னடா காமெடிக்குனே ஒரு சேனலா அப்படின்னு. வணக்கம் நேயர்களே, இது கொண்டாட்டம் நிகழ்ச்சி. 90s கிட்ஸோட ஃபேவரட் ஷோஸ்ல இது இல்லாம எப்படி? குஷ்பு ஜெயா டிவில பண்ணின இந்த ஜாக்பாட் ஷோ செம்ம பாப்புலரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிம்ரன் கொஞ்ச நாள், நதியா கொஞ்ச நாள் இதே ஷோஸ்ல தொகுத்து வழங்க. மிஸ்டர் ரவிச்சந்திரன் and family, please welcome them. Have two more options. ஆறாவது ஆப்ஷன் என்ன இருந்தது பாப்போம். இது மாதிரி போகும். the currency டிவில வீக்கெண்ட்ஸ்ல ஒளிபரப்பான ஷோ சவால். பிருத்திவிராஜ் தொகுத்து வழங்கிட்டு இருந்த இந்த ஷோவை ஜெயா டிவில ரொம்ப நாள் ஓடின ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் அப்பப்ப பாப்பேன். வணக்கம், வெல்கம் டு காலேஜ்ல போயிட்டு மனசுல ஒரு பிரபலத்தை நினைச்சுக்கிட்டா 10 கேள்விகள் கேட்டு அந்த பிரபலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் இந்த கிராண்ட் மாஸ்டர். வியாபாரம், விளையாட்டுத்துறை இல்லை. டிராவலர், எக்ஸ்பெடிஷன், எக்ஸ்கவேஷன் இல்லை. உறவினர் வழி அல்லது ஒரு நிகழ்ச்சி வழி. சன் டிவில வந்த ஒரு அட்வென்ச்சரஸ் கேம் ஷோ ஓப்போடு ராகவ் இதை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. இது நல்லா இருக்கு. டெம்போ வெச்சிடுங்க, அப்படியே அந்த ஸ்பீட்ல போங்க. அந்த இதுலலாம் வரும்ல, போகோல வரும், அது மாதிரி ப்ளூ வாட்ச் போறாங்க. விஜய் டிவில ஜெகன் கடவுள் கெட்டப்ல ஒரு படத்தோட நல்ல சைடையும் கோஸ்ட் கெட்டப்பா மாறி படத்தோட இன்னொரு நெகட்டிவ் சைடையும் ரிவ்யூ பண்ணின வித்தியாசமான ஷோ கடவுள் பாதி மிருகம் பாதி. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா ஃபைட் சூப்பரா இருக்கு.
விஜய் டிவில ஒளிபரப்பான அழகி தமிழ் மகனை குஷ்பு தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ல பாப்புலரா இருக்கிற சோம்சேகர் இதுல செகண்ட் ரன்னர் அப்பா வந்தாரு. வாங்க மாட்டேங்கிறாங்க. புலி அங்க இல்ல ஆக்சுவலி நாங்க போற இடத்துல. தட்ஸ் ஓகே. மாகாபா பிரியங்கா முதலா விஜய் டிவில தொகுத்து வழங்கின ஷோ சினிமாக்காரம் காஃபி. பஸ்ல போனா காசு தண்ணியா செலவாகும் சொல்றாங்க. போன வாரம் பெஞ்ச மழையில பஸ்ஸே தண்ணி உள்ள தான் போச்சு. வாழ்க்கையே ஒரு போராட்டம், நம்ம எல்லாம் அதுல போராளிகள். சன் டிவி ஜெயா டிவி மாதிரியே முன்னாடி இருந்த விஜய் டிவி நியூஸும் பாப்புலரா இருந்துச்சு. இதுல தான் முதலா டிவில அறிமுகமானார் கோபிநாத். மனிதன் ஒதுக்கி போடும் கழிவுகளிலும் கலைத்தன்மை பொதிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த சிற்பங்களே சாட்சிகளாகின்றன. எந்த விஷயத்தையும் கலைக்கண்ணோடு பார்த்தால் ஒவ்வொருவரும் கலைஞர்தான். விஜய் செய்திகளுக்காக கோபிநாத். மீண்டும் சென்ற வார உலகம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. இன்றைய சாதனை நாயகன் நிகழ்ச்சியில் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. இந்த மஞ்சாடி விதைய வச்சு ஆடுறோம் இல்ல, இத குந்துமணின்னு கூட சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி குந்துமணிய நல்லா குமிச்சு வச்சு பிள்ளைங்களை எடுத்து அலைய சொல்லுவாங்க. அதுல ஏதோ மருந்து சக்தி இருக்குதான். இந்த வாரம் நண்டு குழம்பு வச்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க போனோம். இது ஸ்டார் விஜய் மாறிட்டாரு. இது நல்லா இருக்கு, இவங்களோட இது நல்லா இருக்கு. எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வீடியோ கண்டிப்பா உங்களை 90களுக்கே கூட்டிட்டு போயிருக்கும் நம்புறோம். இதுல உங்களுக்கு பிடிச்ச 90s கிட்ஸோட ஃபேவரட் ஷோ எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தின ஏதாவது மெமரிஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரும். அது மாதிரி தான் இருக்கும். அதுல இவரு பண்ணார்ல யாரு எம்டி அண்ட் அவரும் அல்ல சின்ன பாப்பா பெரிய பாப்பா மிஸ் பண்ணிட்டாங்க, இவரும் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அது ஏன் அது ஒரு நிகழ்ச்சியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அதுதான் அதுல எனக்கு அதெல்லாம் பெரிய பார்ட் இருந்துச்சு. ஏன்னா இன்னுமே மைண்ட்ல இருக்கு. நல்லா நடிச்சிருப்பாங்க ஸ்ரீ பிரியா எல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா எடுத்து போட்டிருந்தாரு. நிறைய ஆக்சுவலி நிறைய நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ஷோ அப்ப நம்ம பார்த்திருக்கோம் சின்ன வயசுல. பார்த்திருக்கேன். எனக்கு 2-3 ஷோ அதுல நான் பார்த்தது இல்லை. மேபி அது ரெகுலரா பார்க்காதனால தெரியல. நீங்க ஏதாவது ஷோஸ் பார்த்தது மிஸ் ஆயிருந்தா கமெண்ட் போடுங்க. இதுல எனக்கு மிஸ் ஆனதுன்னு எனக்கு எதுவும் பெருசா ஃபீல் ஆன மாதிரி தெரியல. மோஸ்ட்லி பார்த்தது எல்லாமே இருந்த மாதிரி தான் இருக்கு. இது இல்லை தெரியல. நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த பழைய கிளிப்ஸ்லாம் எடுத்தாருன்னே தெரியல எங்கேருந்து. ஆனால் இந்த வீடியோவும் பழைய வீடியோ ஐ திங்க் இருந்திருக்கும், யூடியூப்ல இருந்திருக்கும். 3 years 4 yearsக்கு முன்னாடி இவர் போட்டிருக்காரு சினிமா டிக்கெட் போட்ட வீடியோ. அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். அதனால தான் நம்மளுக்கே நிறைய இதை பார்க்க இன்னும் இப்படி இருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனா யூடியூப்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதுல போட்டா வச்சா அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும் போல. ஈவன் இந்த டைம் வந்ததப்பல யூடியூபே இல்லை தானே. அது இருந்தப்பயா மேபி இருந்திருக்காது. அப்ப யூடியூப் இருக்கும், யூடியூப் வந்திருக்கலாம், பட் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கிடைச்சிருக்கு அவருக்கு இந்த கிளிப்பிங்ஸ்லாம்? இப்போ அப்லோட் பண்ணிடுவாங்களா யாராவது பழைய இதை எடுத்து? தெரியல, மேபி ஒரிஜினல் காப்பி வச்சிருக்கவங்க யாராவது அப்லோட் பண்றாங்களா, அது மூலியமா கிடைச்சிருக்கலாம். அவர் தான் எல்லா கான்டாக்ட்ஸும் வச்சிருக்காரு போல இருக்கே. அவர் எங்கே இருந்தாலும் தட்டி வாங்கி இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நல்ல வீடியோ, சூப்பரான வீடியோ. சீரியஸ்லி வேற ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்.